ஒரு ஊரில் ஒரு செல்வந்தன் இருந்தான். அவன் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று திரும்பிய பொழுது அவனது அழகான பெரிய பண்ணை வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. 1000 நபர்கள் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். வணிகனோ செய்வதறியாமல் கண்ணில் நீரோடு புலம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனின் மூத்த மகன் ஓடி வந்து, அப்பா, ஏன் அழுகிறீர்கள்? இந்த வீட்டை நான் நேற்றே 3 மடங்கு லாபத்திற்கு விற்றுவிட்டேன். இதனால் நமக்கு நஷ்டமில்லை என்று கூறினான். இதை கேட்ட வணிகனுக்கு ஏக மகிழ்ச்சி. இப்போது வணிகனும் கூடியிருந்த கூட்டத்தில் ஒருவனாக நின்று வேடிக்கை பார்த்தான். சிறிது நேரத்தில் இரண்டாவது மகன் ஓடி வந்து, அப்பா, இந்த வீட்டிற்கு முன்பணம் மட்டுமே வாங்கியுள்ளோம், மீதி பணம் இன்னும் வாங்கவில்லை என கூறியவுடன் வணிகன் மீண்டும் சோகமானான். சிறிது நேரத்தில் மூன்றாவது மகன் ஓடி வந்து, அப்பா, இவ்வீட்டை வாங்கியவன் மிகவும் நல்லவன் போல, மீதி பணத்தை தருவதாக ஒப்புக்கொண்டான் என கூறினான். இதை கேட்ட வணிகன் மீண்டும் மகிழ்கிறான். இங்கே எதுவும் மாறவில்லை. அதே வீடு, அதே நெருப்பு, அதே இழப்பு. இது என்னுடையது இல்லை என்று நினைக்கும் பொழுது உன்னை சோகம் தாக்குவதில்லை. இது என்னுடையது என்று நினைக்கும் பொழுது உன்னை சோகம் தாக்குகிறது. இக்கதையின் மூலம் நாம் அறிவது என்ன? இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் அழியக்கூடியவை. இன்று உனக்கு சொந்தமானது நாளை வேறொருவருக்கு சொந்தம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.